Hi, welcome to my channel G.M.P Arts. So இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் drawings. ஸோ பேசிக் drawings வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து லைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்ம லைன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பேப்பர் அண்ட் பென்சில் அண்ட் எரேசர். ஸோ இந்த த்ரீ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லேயே நான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பென்சில் அண்ட் பேப்பர் இதுவே போதும். ஸோ ரொம்ப ஆர்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் நம்ம ட்ராயிங் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் இது வச்சே பண்ணலாம். தென் போக போக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆர்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங் பண்ணலாம் அண்ட் கலரிங்ஸ் அண்ட் தென் எல்லாமே இந்த சேனலில் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா A4 ஷீட் அண்ட் HP பென்சில் அண்ட் எரேசர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 திங்ஸ் வச்சுமே நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சில்ஸ் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் லைன்ஸுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக அது நல்லாவே இருக்கும். அண்ட் பென்சில் வந்து ரொம்ப க்ளோஸரில் வந்துட்டு உங்களோட ஹேண்ட் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு வெர்டிக்கல் லைன் பண்ணுறேன். ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்மால் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் போக போக அந்த லைனோட லைன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்ட் வந்து டாப் போர்ஷன் தான் டவுன் போர்ஷன் வந்து ரொம்ப ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அண்ட் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ண ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சர் ஒரு லைவாக ஒரு ட்ராயிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வெர்டிக்கல் லைன் பண்ணிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் ஹரிசான் லைன் பண்ணலாம். ஸோ ஹரிசான் லைன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸ்மால் லைன் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அண்ட் ரைட் சைடு வந்து லைட் அப்படியே மூவ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப ஹேண்ட்க்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ வெர்டிக்கல் லைன் பண்ண மாதிரி ஹரிசானல் லைனையும் தென் போக போக அந்த ஹரிசானல் லைனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே பண்ணுறேன். ஸோ பென்சில் வந்து ரொம்ப க்ளோஸரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்டன்ஸில் ஹோல்ட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம ஸ்மாலாக ஹரிசானல் லைன் நம்ம பண்ணோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே லைனை வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து தென் ஷார்ட்டாக பண்ணுங்கள். தென் போக போக அந்த லைனை வந்து நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஹேண்டை வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணுறேன். என்னோடய ஹேண்ட் எடுக்காமல் தென் ஒன்ஸ் நீங்கள் பென்சில் வச்சிட்டிங்கன்னா அது இந்த லைனை ஃபினிஷ் பண்ணாமல் ஹேண்ட் எடுக்க வேண்டாம். சப்போஸ் அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட் டாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் வெர்டிக்கல் லைன் வந்து சேம் டாப்பில் இருந்து அண்ட் டவுன் போர்ஷன் அப்படியே நான் மூவ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஃபுல்லாமே வந்துட்டு வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசானல் லைன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வெர்டிக்கல் லைன் ஹரிசானல் லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் என்னோட பென்சில் வந்து நம்ம க்ளோஸில் வச்சுட்டு அண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அண்ட் ஃப்ரீயாக என்னோடய ஹேண்ட் அப்படியே நான் மூவ் பண்ணுறேன் சர்க்கிள் ஷேப்பில். ஃபர்ஸ்ட் ஓவர்லேப் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்மால் சர்க்கிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஹேண்ட் ரொம்ப ஃப்ரீயாக அண்ட் வந்துட்டு பென்சில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சர்க்கிள் வந்து ஓவர்லேப் பண்ணி ட்ரா பண்ணோம். இப்போது நான் அதே சர்க்கிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் லைனில் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்மால் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். தென் இதே மாதிரி கொஞ்சம் பிக் சைஸில் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 சர்க்கிள் ட்ரா பண்ணோம். தென் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அதே சர்க்கிள் நான் கொஞ்சம் பிக் சைஸில் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஷேப் சேஞ்ச் ஆனாலுமே பரவாயில்ல, நீங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நம்ம சர்க்கிள் பண்ணோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபியூ ஜிக்ஜாக் லைன்ஸ் அண்ட் கர்வி லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் கண்ட்ரோல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரஃப்பான பேப்பரில் இந்த மாதிரி லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் அகெயின் வேற ஒரு பேப்பரில் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண லைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேப்பர் ஃபுல்லாமே நீங்கள் லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஸ்கேல் அண்டு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம், எந்த ஆப்ஜெக்ட்டுமே தேவைப்படாது. ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லேயுமே நல்லா ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 8 ட்ரா பண்ணிட்டு அதை நான் அப்படியே நான் ஓவர்லேப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் நிறைய ஷேப்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் பண்ணோம். நவ் நான் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ செமி சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்மாலாக பண்ணுறேன் அண்ட் தென் அதோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் ட்ரா பண்ணுறேன். பிக் சைஸில் ட்ரா பண்ணிட்டு தென் அதுக்குள்ளே இன்னும் கேப் விட்டுட்டு தென் ஸ்மாலாக தென் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதேமாரி லைன்ஸ் வந்து நீங்கள் டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ராயிங் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்.
இந்த வீடியோவில் வந்து எப்படி பேசிக் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த பேசிக் லைன்ஸ் வச்சுட்டே நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுறதுன்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் அந்த ட்ராயிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சேனல் அப்லோட் பண்ணுறது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபோர்ட் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.